ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம். அது வந்து பட்டர் பீன்ஸ் போட்டு பண்ண போகிறேன். பட்டர் பீன்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து நான் இதை வேக வச்சுக்கிறேன். ஒரு 2 விசில்லே வந்து பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வந்து பாதாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்துலாம். இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து ஆணத்தில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பொரிச்சுப்பேன். அதாவது ரொம்ப ஹார்டாக பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, லேஸாக பொரிஞ்சு வந்தால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு ஹாஃப் குக்கார அளவுக்கு மட்டும் தான் நான் பொரிச்சிருக்கிறேன், ரொம்ப ஃபுல்லாக பொரிக்கலை. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட போடுறப்ப தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கிறப்ப நல்லா குயிக்காகவே வந்து வதங்கிடும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் அந்தளவுக்கு காரம் இருக்காது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பாதாம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி வந்து வச்சுருக்கிறேன். சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ இந்த சைடில் ஆணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் அலசி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஹாஃப் குக்டாக பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல மட்டன் கோலா உருண்டை, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மல்லி, புதினா இது ரெண்டுமே சேர்த்துட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் பீன்ஸ் மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.